touch, bend. இப்போ upward stretch பண்ணுங்க. காது ஒட்டுன மாதிரி நல்லா கையை வந்துட்டு மேல stretch பண்ணிக்கணும், bend பண்ணிக்கணும். Stretch பண்ணணும். Breathe in and breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்போ கைகள் முன்னாடி எல்போ கொண்டு வந்து stretch forward, bend. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Relax. இப்போ ஷோல்டர்ஸை கேட்ச் பண்ணிட்டு பொறுமையா பின்னாடி கொண்டு போய் ரைஸ் பண்ணி ஃபார்வர்ட்ல வரும்போது உங்களோட எல்போ ஃப்ரண்ட்ல டச் ஆகுற மாதிரி கொண்டு வந்து பின்னாடி கொண்டு போகணும். ரொட்டேஷன், ஃபுல் ரொட்டேஷன் ஃபார் தி ஷோல்டர். கையில பின்னாடி எவ்வளவு தூரம் உங்களால கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் elbow வந்து ஃபார்வர்ட்ல you have to touch and bring it back. Again, do the rotation, forward rotation, maximum do the rotation. You can feel the complete stretch in the shoulder muscles. Now reverse. Bring the elbow in the front, touch near the chest and then bring it back. Maximum elbow touch பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. Others, those who are joined, try to switch on your video. Full rotation. Relax. Now relax your arms. Now catch hold of your knees. உங்களோட முட்டியை பிடிச்சிட்டு பொறுமையா உங்களோட ஷோல்டர்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணுங்க, drop பண்ணுங்க. Shoulders are raised. மாதிரி ரொட்டேட் பண்ணணும். உங்களோட நெக் மூவ் ஆகக்கூடாது. ஷோல்டரை மட்டும் பின்னாடி புஷ் பண்ண மாதிரி மூவ் பண்ணணும். எவ்வளவு தூரத்துக்கு உங்களால ஷோல்டர் பின்னாடி புஷ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி ரைஸ் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் ஷோல்டருக்கு கொடுங்க. நவ் ரிவர்ஸ். அதே மாதிரி ரைஸ் பண்ணி ஃபார்வர்டுக்கு ஷோல்டரை மூவ் பண்ணணும், நெக் மூவ் பண்ணக்கூடாது. ஃபார்வர்டு. ஸ்லோவா பிரீத் இன் பண்ணி மேல ஸ்ட்ரெச் பண்ணுங்க. throat maximum flat ஆகுற வரைக்கும் பண்ணுங்க. and breathe out. try to bring the chin and touch the neck. இப்படி வளைஞ்சு பண்ணக்கூடாது. உங்க ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். உங்களோட chin மட்டும் டச் பண்ற அளவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட cervical region வந்துட்டு maximum bend ஆகுற மாதிரி பாருங்க. if you have any cervical related problem, don't press too much the neck region. Okay, do as much as you can. Stretch the maximum upward. Breathe in and slowly breathe out. Breathe in and breathe out. Breathe in and breathe out. Breathe in, breathe out. இப்போ பொறுமையா ஃபிஷ் பிரீதிங் பண்ணலாம். நெக்ல இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு மேல ரைஸ் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீதிங் வச்சுக்கணும். இந்த பொசிஷன்ல இருந்து வாயை எவ்வளவு தூரம் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஒரு தடவை நான் பண்ணிடுறேன். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுக்கு டபுள் சின்னோ இல்ல தைராய்டு ப்ராப்ளம் ரிலேட்டட் எது இருந்ததுனாலும் அது நார்மல் ஆகுது. ஸ்லோவா பண்ண அது நார்மல் ஆகும். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெச் இட் அண்ட் தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் மவுத் அலோன். இது வந்து ஃபிஷ் பிரீதிங். Do 10 times. Spine straight. Slowly, if you have done 10 times, just slowly down your neck
and try to touch the chin on the neck, and then once again bring it to the center and relax. இது ரெகுலராகவே வந்துட்டு மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு நெக் பெயின் இருக்கு, இல்லைன்னா தைராய்டு இருக்கவங்க ரைஸ் டே கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். Now bring the head to the center. சென்டர்ல இருந்து ரைட்டுக்கு, மறுபடியும் சென்டர்ல இருந்து லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணணும். With the inhale and exhale or with the normal breathing. இது வந்துட்டு நெக்கோட சைட் டர்னுக்கு. கம்ப்ளீட்டா சென்டர்ல வந்துட்டு டர்ன் பண்ணணும். உங்களோட ஷோல்டர் இப்படி டர்ன் பண்ணி பண்ணக்கூடாது. Only your head position should be turned towards your right. Again, bring it to the center and slowly to the left. Bring it to the center, to the right. Again, bring it to the center, to the left. Slowly breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. உங்க chin வந்துட்டு கம்ப்ளீட்டா ரைட்க்கும் லெஃப்ட்டுக்கும் ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி இருக்கணும். So that is the twisting you are giving neck to the neck movement. Okay. Now tilting asana. Okay, your head should be tilted to your right and to the left. உங்களோட ஹெட்டை மேக்ஸிமம் டில்ட் பண்ணணும் ரைட் சைடுக்கும், அதே மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்ட்டுக்கும். இது பண்ணும்போது இப்படி ரேஸ் பண்ணாதீங்க, உங்க ஷோல்டரை வச்சு டச் பண்ணாதீங்க. ட்ரை டு பிரிங் த ஹெட் as much as you can. உங்களோட ஹெட்டை இவ்வளவு தூரம் ஒரு சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு சைட்ல கம்ப்ரஸ் பண்ண முடியுதோ பண்ணுங்க. சப்போஸ் இது பண்ணும் போது யாருக்காவது டிசீனஸ் இருக்கு அப்படின்னா ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. Don't do it fast. Okay, bring it to the center and down towards your left. Then bring it to the center, down towards your right. Slower breathe in and breathe out. Normal breathing le போங்க. breathing confusion இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. But just go with the normal breathing and don't hold the breath in any of the moments. Bring it to the center and relax your head. Slowly relax. Now half circle rotation in the front and in the back. So இதுவும் அதே மாதிரி தான். யாருக்காவது cervical related problem இருந்ததுன்னா you just don't do it. Just stop doing this. Okay. Slowly to the neck. உங்க chin வந்துட்டு ரைட் ஷோல்டர்ல இருந்து உங்க பாடியை டச் பண்ணி லெஃப்ட் போகணும். மறுபடியும் லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து பாடியை டச் பண்ணி ரைட்டுக்கு போகணும். இது ஹாஃப் வே வந்துட்டு யூ ஹேவ் டு டூ. cervical problem, neck problem, vertigo problem இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்க. just avoid doing this. So slowly forward. forwardலயே உங்களோட chin maximum touch பண்ண மாதிரி போக நினைக்க. அப்பதான் உங்களுக்கு டபுள் chin இருக்கு, தைராய்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே இது நல்லது. Okay. Once you finish 5 times for the forward, you can do the backward. So backward வந்துட்டு இப்ப கழுத்தை இப்படி வச்சு பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட கம்ப்ரெஷன் இந்த இடம் தெரியணும் பின்னாடி. அந்த அளவுக்கு பண்ணிட்டு again bring it side and then to the right. Right to left and left to right. Right to left and left to right. பொறுமையா நெக்குக்கு பண்ணுங்க. So after long time, like from after Monday class we are just doing, so do it slowly and relaxedly. Okay. So இது வந்து நெக்குக்கு cervical related. ரொம்ப நேரம் சிஸ்டம்ல உட்கார்றவங்க, இல்லைன்னா டிவி பாக்குறவங்க, அதாவது நின்னுட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது கீழே குடிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் நெக் ரிலேட்டட் இருந்தாலும் you can just do this regularly. And then next will be for the eyeball. Okay, eyes வந்துட்டு நம்மளுக்கு up and down movement and then right and left, அதே மாதிரி diagonal, okay, and then rotation. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பண்ணிடுறேன் எல்லா மூமெண்ட்ஸும், அதுக்கப்புறமா we can just move on with. Okay, first move the eyeballs up and down. ஹெட்டை எக்காரணத்தை கொண்டு மேல கீழே இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ஹெட்டை சென்டரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஐபால்ஸ் மட்டும் தான் மேல மூவ் ஆகணும், அகைன் கீழே மூவ் ஆகணும். ஓகே, அதுவும் சென்டர்ல இருந்து சைட்ல பார்த்துட்டு மேல கீழே பண்ணாதீங்க. ஃப்ரம் த சென்டர் ஒன்லி ஆல் தி டைரக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு மூவ் ஆன். ஓகே, சோ மூவ் பண்ணுங்க அப் அண்ட் டவுன். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்குமே சென்டர்ல வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுங்க. கீழே பார்த்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணாதீங்க.
சென்டர்ல இருந்து ஐபால் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் அண்ட் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட், டுவர்ட்ஸ் யுவர் ரைட் அண்ட் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். இது பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ ஹேவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் இயர்ஸ். கையை வந்துட்டு காதுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட கையோட வந்துட்டு தெரியணும். இப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களோட கை வந்துட்டு தெரியணும். அந்த அளவுக்கு உங்களோட ஐபால ரெண்டு சைட்லயும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் யூ ஸ்ட்ரெச் யுவர் ஐபால் மசில்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட். அதே மாதிரி டயக்னலுக்கும் மேலே எவ்வளோ தூரம் கிராஸ்ல பார்க்க முடியுமோ பாருங்க. ரெண்டு கண்கள் வச்சும் மறுபடியும் கீழே டயக்னலா ஆப்போசிட் சைட்ல கீழே பார்க்கணும். இதே மேல வந்துட்டு ஒரு சைட்ல ரைட் சைட்ல மேல பாக்குறீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கீழே பார்க்கணும். ஸோ ஆப்போசிட் மறுபடியும் லெஃப்ட்ல வந்துட்டு அப்வர்ட் அண்ட் ரைட்ல டவுன்வர்ட். அந்த மாதிரி டயக்னலா வந்துட்டு எல்லா டைரக்ஷனும் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐபால் கம்ப்ளீட்டா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகணும். இது எது பண்ணும் போது உங்களோட ஹெட் மூவ் ஆகவே கூடாது. ஓகே, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் முடிச்ச பிறகு you have to close your eyes without opening the eyes. Just squeeze the eyes. கண்ணை எவ்வளவு தூரம் உங்களால சுருக்க முடியுமோ சுருக்கணும். மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணணும். Again you have to shrink and then again you have to open your eyes. Shrink the eyes and open. இந்த மாதிரி 5 தடவை பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா blood circulation வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா ரொம்ப லாங் டிரைவ் பண்றவங்க, ஐ இரிட்டேஷன் இருக்கு, ஸ்லீப் ப்ராப்ளம் இல்லை, ரெட்னஸ் ஆஃப் த ஐஸ், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு blood circulation we can increase it. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐஸ்க்கான ப்ராக்டிஸ். ஸோ குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஐ ப்ராப்ளம் இருந்ததுன்னா till 22 years they can just do it regularly and they can slowly keep reducing their power. Okay, so இத வந்துட்டு பண்ணலாம் eyeball movements. Start doing. So first வந்துட்டு up, look up and then look down. நல்லா மேல stretch பண்ணி மேல பாருங்க. அதே மாதிரி downward. யாருக்காவது மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு இது பண்ணும்போது அப்படின்னா you can do it slowly or you can close your eyes and just do it as much as you can. Upward, down, up, down, up and down. Now to the right and to the extreme left. கைகள் வேணா இப்படி வச்சுக்கோங்க. To the right completely and to the left completely. To the right and to the left. To the right, to the left. To the right, to the left. இதில் இருக்கீங்க. To the diagonal now, right up corner, left down corner, right up, left down, right up, left down, right up, left down. Now left up, right down, left up, right down, left up, right down. இப்போ now rotation, complete rotation, diagonal முடிச்சிட்டோம். So rotation clockwise all the sides. Okay, உங்களுக்கு rotation வரல அப்படின்னா மேல பாருங்க, then to your right, down and left and up. So எல்லா டைரக்ஷன்லயும் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு rotation வரும். 5 times முடிச்சிட்டீங்கன்னா do the anti-clockwise reverse. Up, left, down and right. Up, left, down and right. நல்லா கம்ப்ளீட்டா rotate பண்ணுங்க. Then close your eyes. If you finish 5 times, just close your eyes and try to tighten the eyes maximum. எவ்வளோ squeeze பண்ண முடியுமோ squeeze பண்ணுங்க and then relax it. நல்லா squeeze பண்ணுங்க, relax பண்ணுங்க. Squeeze பண்ணுங்க, relax பண்ணுங்க. Squeeze பண்ணுங்க, relax பண்ணுங்க. Now without opening the eyes, just rub the palms. கைகளை நல்லா தேய்ச்சு கையை வந்து கப்பு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கண்களுக்கு மேல வைத்து so that you can feel the warmth in your eyes. Now slowly bring the palms forward. Relax. இது வந்து பேசிக்கா வந்துட்டு upper bodyக்கான exercise, shoulder, neck and then your hands and your eyes. இது எல்லாத்துக்குமே. Now we'll come to the standing position. Okay, also come to the standing position. Now we'll spread the leg to the shoulder level. Shoulder level spread பண்ணிட்டு now you can raise your hands
ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதான்னு தெரியல. கைகளை வந்துட்டு ரைஸ் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல வச்சு ரைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் as much as you can. அண்ட் ரைஸ் பண்ணும் போதே உங்களோட ஹீலை வந்துட்டு மேக்ஸிமம் ரைஸ் பண்ணுங்க. It's Tadasana. Stretch the maximum, breathe. Again, drop it down. Okay, it's inhale, raise the shoulders up the maximum to stretch the upper body, and then drop it down. Breathe in and breathe out. Breathe in, breathe out. One more time. Breathe in, breathe out. One more time. Last. Breathe in and breathe out. Slowly exhale and drop your hands down. Relax. இப்போ உங்களோட கால்களை ஷோல்டர் லெவலுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் சைட் டு த ஷோல்டர் லெவல். From this we'll be doing the twisting. இது எல்லாமே upper bodyக்கானது. So twist towards your right and towards your left. Okay, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி twist பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட ரைட் ஷோல்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. Again, bring your right arm at the back and try to twist back maximum. உங்களோட ரைட் ஷோல்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுங்க. Okay, just do the same the other side. Okay, opposite side and twist. Sideல stretch பண்ணனும். Again twist back. Stretch and twist. Good. Stretch and twist. Twist your spine maximum. உங்களோட ஸ்பைன் எவ்வளவு தூரத்துக்கு உங்களால ட்விஸ்ட் பண்ண முடியுமோ கால்களை மடக்காம just twist your spine and relax it. Now raise both your hands up. Stretch பண்ணிட்டு now side stretch. Breathe in, breathe out. To your right. எவ்வளவு தூரம் உங்களால ரைட் போக முடியுமோ போங்க. Again bring it to the center. Stretch and down towards your left. உங்களுக்கு எவ்வளவு தூரம் லெஃப்ட்லயும் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க. உங்களோட பாடி ஃபார்வர்ட்ல இப்படி வரக்கூடாது. ஸோ சைட்ல பார்த்த மாதிரியே தான் வரணும். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணிட்டு breathe in towards your right. Again breathe in, breathe out your left. இது எல்லாமே ஸ்பைனல்ல நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம் சைட்ஸ்ல. Breathe in and breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இதுல ஸ்டே பண்ணுங்க. ஒரு 5 breathing, 5 counts மட்டும் ஸ்டே பண்ணுங்க. நார்மல் inhale and exhale. 1 2 3 4 5. Very good. Breathe in, come on, and breathe out the other side and stretch and stay. உங்க முட்டியை மடக்க கூடாது. Breathe in and stay. Stretch. 1 2 3 4 5. Breathe in and up. Breathe out. Drop your hands. Relax. Okay. இப்ப உங்களோட கால்களை ஒரு பாதம் முன்னாடி கொண்டு வாங்க. உங்களோட வலது காலை முன்னாடி கொண்டு வாங்க. ரைட் லெக் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப். ஓகேவா? இப்ப உங்களோட இடது காலை பின்னாடி வந்துட்டு வச்சு உங்களோட ஹீல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களோட குதிகால் பின்னாடி வந்து ஜாயின் ஆயிடணும். First, உங்களோட வலது கால், that is bring your right leg forward and then back of your right, bring the left leg back. Okay. So, உங்களுக்கு பின்னாடி பக்கமா வந்து left leg பின்னாடி வைங்க so that you can join your legs. கால் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும். And then raise your arms up, stretch, exhale and down. எவ்வளவு தூரம் உங்களால கீழே போக முடியுதோ போங்க. பேலன்ஸ்டா போங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்களுக்கு இங்க ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட லெக்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். You can hold your knees and you can slowly slide down. ஓகேங்களா? உங்களோட காலுக்காக ஸ்ட்ரெச் தான் இது. So down maximum. Again breathe in, up, exhale down. Slowly release your leg and relax. Now bring the left leg forward. Left leg மட்டும் forwardல கொண்டு வந்துட்டு now bring your right leg back. Right leg பின்னாடி கொண்டு வந்துருங்க. Again arms up, stretch பண்ணிட்டு breathe out and down. Catch hold of your knee and go slowly down.
எவ்வளவு தூரம் உங்களால போக முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க. No need to go completely down also. உங்களோட லெக்ல ஸ்ட்ரெச் தெரியும். ஓகே, ரிலாக்ஸ். Breathe in up, breathe out and down. Release your legs. Okay, relax. இப்ப நம்ம திரிகோணாசன் சீரீஸ்ல பார்க்கலாம். So spread your legs wider. உங்களோட கால்களை மேட் சைடுல எவ்வளவு தூரம் வைடன் பண்ண முடியுமோ வைடன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப just raise your right arm up. Okay, place your left hand side to the leg. உங்களோட left hand சைடுல வச்சு you have to slide down. உங்களோட கையை அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் பண்ண முடியுதுன்னா குட், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்ல இன்னும் போக முடியும் அப்படின்னா try to reach down the floor and place it. Okay, இந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு கீழே வைக்கிற அளவுக்கு you go down so that you can completely feel the stretch in the side and then side. இந்த பொசிஷன் வரைக்கும் வாங்க. Just stay in this position, normal breathe in and breathe out. இல்ல எனக்கு இங்க வரைக்கும் தான் வருதுன்னா you can stay here also, no problem. இந்த இடத்துலயே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச் மட்டும் நல்லா கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணணும். ஸ்டே நார்மல், breathe in and breathe out. 1 2 3 4 and 5. Again breathe in and come up, stretch, exhale and down. Now do the same for the other side. Raise your left arm up, stretch and down. Keep going down the maximum. Stretch as much as you can. உங்களுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போங்க. சைடுல தான் இருக்கணும், பாடி இப்படி ஃபார்வர்ட்ல வரக்கூடாது. சைடுல எவ்வளவு தூரம் உங்களால ஸ்ட்ரெச் பண்ணி போக முடியுதோ போங்க, முட்டியே மடக்க கூடாது. ஓகே, take normal breathe in and breathe out. 1 2 3 4 5. Good. Breathe in and up, stretch, exhale and down. Relax. Join the legs and relax. Okay, இப்ப சைட்ஸ்லாம் பார்த்தோம். இப்ப ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பார்க்கலாம். ஓகே, சோ பின்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட கால்களை ஷோல்டர் லெவலுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. So like this. You have to place your hands in the back. உங்களோட இடுப்பு பக்கத்துல வச்சுக்கோங்க. From here you have to bend back. உங்களோட சப்போர்ட்ல இடுப்போட சப்போர்ட் வச்சு நீங்க பெண்ட் பண்ணுங்க. முட்டியை மடக்காம எவ்வளவு தூரம் உங்களால பின்னாடி போக முடியுதோ பின்னாடி போங்க. Again, come up. Do like this 5 times. ஸ்லோவா பண்ணுங்க. யாராவது பேக் பெயின் இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் உங்களால பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப பிரஷர் பண்ணிக்காதீங்க. So do it back bending slowly. Again, come up. Bend back. Again forward. Bend back. Again forward. Bend back. Again forward. So bend பண்ணிட்டு ஒரு 3 counts மட்டும் ஸ்டே பண்ணுங்க. 1 2 3. Breathe in up. Relax. இப்ப நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஹேண்ட்ஸ் நல்லா ரேஸ் பண்ணிட்டு இனிஷியலா லெக் ஸ்ப்ரெட் பண்ணியே வச்சுக்கோங்க ஷோல்டர் லெவலுக்கு. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு when you bend forward இப்படி பண்ணாதீங்க. அப்பர் பேக்ல இருந்து பண்ணாதீங்க. உங்களோட ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா உங்களோட லோவர் பேக்ல ஸ்ட்ரெச் தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன வந்துட்டு டெக்னிக்ஸ். you have to follow it for stretching your spine. உங்களோட ஸ்பைன் நீங்க பெண்ட் பண்ணும்போது இப்படி பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் தான் ரீச் ஆகும். சோ இதுவே ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணீங்கன்னா you can go down still more. ஓகேங்களா? அப்ப இன்னும் வந்துட்டு உங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். So you can go down the maximum. Okay, so எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். It's breathe in, raise up, hands up. Stretch பண்ணும்போது உங்களோட lower backல இருந்து ட்ரை பண்ணுங்க. If you are doing the first class, then try as much as you can. Make your spine straight. உங்களோட பொசிஷன் பாத்தீங்கன்னா L மாதிரி இருக்கணும். And then you have to slowly reach down the floor. கையை வந்துட்டு கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
உங்களோட கால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகுது, பெயின்ஃபுல்லா இருக்குன்னா you can stop it wherever you want. ஓகே, உங்களோட நீஸ கூட நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மேக்ஸிமம் you have to bend forward down and feel the stretch. உங்களோட கால்ல வந்துட்டு நல்ல ஸ்ட்ரெச்ச வந்துட்டு ஃபீல் பண்ணுங்க. Go down to the maximum and stay. Normal breathe in and breathe out. Again slowly come up. Stretch பண்ணிட்டு மேல வாங்க. Again once again do the same. Do it slowly 5 times. High BP யாருக்காவது இருக்கு அப்படின்னா you don't do this completely now. Bend, 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 bend as much as you can. Again slowly up. Once again do the same. Bend பண்ணுங்க, ஸ்லோவா bend பண்ணுங்க. ஸ்லோவா எவ்வளவு தூரம் உங்களால ஸ்லோவா bend பண்ண முடியுமோ just go down, completely go down, down. Try to touch the maximum down. Okay. Again breathe in up, breathe out down. இப்ப ஸ்டே பண்ணுங்க, 5 counts மட்டும் ஸ்டே பண்ணுங்க. Try to place the palms down and head on the knees, maximum closer to the body. Okay, normal breathe in and breathe out. 1, 2, 3, 4, 5. Again breathe in and come up. Stretch, exhale and down. Relax. Okay, so இது வந்துட்டு forward and backward movement உங்களோட ஸ்பைனுக்கானது. நம்ம இப்போ ஸ்பைனை வந்துட்டு சைடுல ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம், ஃபார்வர்ட்ல பேக்வர்ட்ல பண்ணிட்டோம், ட்விஸ்டிங்கும் பண்ணிட்டோம். சோ இதே வந்துட்டு சிட்டிங்லயும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ if you come to sitting position, come to the sitting position. சோ இதுல வந்துட்டு நம்ம வஜ்ராசன் சீரிஸ் அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்திருக்கோம். So where the position will be, you have to stretch the leg forward. கால்களை நீட்டிட்டு சோ உங்களோட கையை வந்துட்டு பொறுமையா வச்சு you have to bring the leg back and then again the other leg back. So ஹீல்ல வந்துட்டு உட்கார்றது தான் உங்களுக்கு வந்து வஜ்ராசன். சோ லெக்கோட பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு ஹீல் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும். in between the heels you have to sit. ஓகே, இதுதான் வந்துட்டு பொசிஷன். இது வஜ்ராசன். சோ இதுல இருந்து நம்ம கேட் பொசிஷன் வந்துட்டு பண்ணுவோம். So that is like Marjari Asana. அதுக்கு முன்னாடி நம்ம ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஒன்று பண்ணுவோம். அது வந்து Shashangasana. Okay, rabbit position அப்படிங்கிறது Shashangasana. So where will be raising the hands up. நான் ஒரு தடவை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பண்ணுங்க. When you raise the hands, your spine should be straight and stretch and move down, straight completely down. Place the palms down, head down on the floor. தலை வந்துட்டு உங்களோட கால் பக்கத்துல வந்துட்டு தரையில போட்டுக்கணும். If suppose you are not able to touch, no problem, just stay wherever you want. இதுல வந்து abdomen compress ஆயிருக்கும். So இது வந்து Shashangasana. Again when you raise up, மறுபடியும் கையில raise பண்ணி again you have to drop it down. இதுதான் Shashangasana position. உங்களோட வயிறை maximum compress பண்ணி கீழே போகணும். உங்களோட ஹெட் நெத்தியை வந்துட்டு கீழே தரையில தொடணும். உங்களுக்கு பண்ண முடியலன்னா இவ்வளவுதான் உங்களால பண்ண முடியுது, வயிறு வந்துட்டு பெருசா இருக்கு, இல்லைன்னா பேக்ல வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் இருக்கு, உங்களால கீழே போக முடியல, இல்ல முட்டி வலிக்குது, இந்த மாதிரி எந்த ரீசன்ஸா இருந்தாலும் you can hold up to this and then place the hand like this and stay down. எதையுமே எந்த பொசிஷனுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. you make it comfortable for yourself. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. So stay in this position and head down in this position. இதுல நார்மல் பிரீதிங்ல இருக்கணும். Okay, so again you have to raise it up and drop it down. So எப்பெல்லாம் வந்து சிட்டிங்ல நமக்கு அது இந்த சீரிஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா you have to automatically come to the Shashangasana position. So we'll be now going to the cat position. Okay, cat எப்படி பண்றது அப்படின்னா first வஜ்ராசன்ல உட்கார்ந்துக்கணும். Then you have to spread your knees. உங்களோட knees வந்துட்டு முட்டிய ஷோல்டர் லெவலுக்கு வைடன் பண்ணிடணும். வைடன் பண்ணிட்ட பிறகு உங்களோட கைகளை இங்க கீழே கொண்டு வந்து உங்களோட எல்போ முட்டியை டச் ஆகணும். and then one palm forward you have to move ahead. ஒரு
கை வந்துட்டு மூவ் பண்ணிக்கணும் and then you have to raise the body forward. Okay, மேல் நோக்கி தூக்கணும். அதுக்கப்புறமா கால்களை பின்னாடி அகட்டும் போது உங்களோட கையில் முட்டி கால் மூணுமே வந்துட்டு parallel லைன்ல இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். சோ இதுதான் உங்களோட பொசிஷன். இந்த பொசிஷன் வந்த பிறகு உங்களோட ஸ்பைன் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இடத்துல டெப்த் கொடுப்பீங்க. இந்த இடத்துல லோவர்ல பிரஷர் கொடுத்து உங்க ஷோல்டரை வைடன் பண்ணி மேல பார்க்கணும். So look up the maximum stretching the throat. இது breathe in. Breathe out பொசிஷன்ல உங்களோட chin வந்துட்டு நெக்ல டச் பண்ணணும். அப்ப இந்த அப்பர் பேக் வந்துட்டு மேக்ஸிமம் ரைஸ் ஆயிருக்கணும். So breathe in, breathe out, breathe in, breathe out. யாராவது முட்டி வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா you can roll the mat. கீழே ஏதாவது டவலோ குஷனோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா you should not move forward. இந்த மாதிரி forward backward போகக்கூடாது. ஓகே, forward backward இல்லாம up and down மட்டும் தான் நீங்க பண்ணணும். உங்களோட பாடி இந்த சென்டருக்கு வந்துட்ட பிறகு you have to look up and then you have to look down with the upper body raising. So you breathe in and breathe out. Breathe in and breathe out. Breathe in, breathe out. Okay, breathe in, look up and breathe out. Others, those who have joined, please switch on your video. Breathe in and breathe out. இப்போ நம்ம ரிலாக்ஸிங் பொசிஷனுக்கு you have to go down back maximum. அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து head down. இதே பொசிஷன்லயே உட்கார்ந்து போங்க. நார்மல் breathe in and breathe out. இதே head down on the floor. தலை வந்துட்டு கீழ வச்சு நார்மல் breathing பண்ணுங்க. இன்னொரு ஷஷங்காசனோட பெனிஃபிட்ல வந்துட்டு when you stay in this position your head will be downward and the blood circulation will be increasing towards your head. எப்பலாம் blood வந்துட்டு head regionக்கு increase ஆகுதோ அப்ப வந்துட்டு உங்களோட blood circulation வந்துட்டு hairக்கும் சேர்த்து தான் அந்த roots of the hair தான் போகும். So your hair fall will be controlled as well your hair growth will be enhanced. உங்களுக்கு hair fall இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் that will be rectified automatically. So உங்களோட head regionக்கு நீங்க blood circulation increase பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Even it will also reduce your like sleep apnea and then the stress level in the while sleeping or insomnia problem. Okay, now breathe in and raise your hands up and relax. Okay, இது பேரு வந்துட்டு இப்ப நம்ம பண்ணது பேரு cat position. So it's for the spine. உங்களோட ஸ்பைன் வந்துட்டு நல்ல curved ஆவும் raising ஆவும் வந்துட்டு இருக்கும். இந்த பொசிஷனை வந்துட்டு கொடுக்கும்போது உங்களோட ஸ்பைனோட மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் வந்துட்டு போகிறது. It will be rectifying the contraction in the vertebral and invertebral column. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பண்றது வியாகர் ஆசனா, அதாவது டைகர் ஸ்ட்ரெச். அதே பொசிஷனுக்கு மறுபடியும் வரணும். வந்துட்டு you have to raise the leg back. ஒரு தடவை நான் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பண்ணுங்க. ரைட் லெக் எவ்வளவு தூரம் பின்னாடி ரைஸ் பண்றீங்களோ ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும். Inhale, exhale. Forcefully பண்ணனும். Inhale, raise பண்ணிட்டு exhale, forcefully பண்ணனும். யாராவது ரீசன்ட்டா abdominal surgery இல்லனா pregnancy இருக்கவங்க இதெல்லாம் வந்துட்டு forcefully இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ மத்தவங்க எல்லாரும் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லனா வந்துட்டு லங் ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இனிஷியலா இது பண்ண வேண்டாம். Later they can do this. Okay, once again come to the question and start doing. The normal they can do it. Breathe in, breathe out forcefully. 2, do it 3 times. 3. Good. Now do for the left. Raise the left leg back and do it forcefully. Left leg up, leg up,
down. Relax, head down and relax. Normal breathe in and breathe out. உங்களோட breathing ரொம்ப ரொம்ப நார்மல் வர வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. Good. Now slowly raise your arms up. Relax. நம்ம சூரிய நமஸ்காரோட ஸ்டெப்ஸ்ல ஏற்கனவே 2-3 பார்த்திருக்கோம். சோ அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு பார்க்கலாம். சோ வேர் இட்ஸ் ஃப்ரம் தி பொசிஷன், அதாவது ராபிட்ல இருந்து எப்படி நம்ம செஷன் இது கோப்ரா பொசிஷனுக்கு போறோம் அப்படிங்கிறது. சோ பின்னாடி வந்துட்டு உட்கார்ந்துக்கோங்க, மேட்டோட பின்னாடி உட்கார்ந்துக்கோங்க உங்களோட வஜ்ராசன் பொசிஷன்ல. அதுல இருந்து நம்ம நார்மலா சஷங்காசன் பண்ற மாதிரியே பண்ணிட்டு from this நான் ஒரு தடவை பண்ணிடுறேன், அப்புறமா பண்ணுங்க. From this where you have to go to the cobra position. இது கோப்ராவோட பொசிஷன் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். சோ இந்த பொசிஷன் போறதுக்கு you have to do one more step in between. இந்த பொசிஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது பேரு அஷ்டாங்க நமஸ்கார். அந்த அஷ்டாங்க நமஸ்காரம்ன்றது என்னன்னா 8 parts of your body வந்துட்டு ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த 8 parts என்னன்னா உங்களோட சின் இல்லைன்னா forehead, உங்களோட 2 கை, 2 முட்டி, 2 கால், உங்களோட செஸ்ட் ரீஜன். இது மட்டும் தான் இருக்கணும். உங்களோட வயிறு எல்லாம் கீழே படக்கூடாது. சோ நான் ஒரு தடவை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க. ஓகே, இந்த பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாடி இப்படி ரேஸ் பண்ணி உங்களோட செஸ்ட் மட்டும் கைக்கு நடுவுல வைக்கணும். உங்களோட வயிறு தூக்கி இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பொசிஷன் தான் வந்துட்டு அஷ்டாங்க நமஸ்கார் அப்படின்னு அர்த்தம். ரைஸ் பண்ணிட்டு கோப்ரா பொசிஷனுக்கு வரும்போது you have to push the body forward and then raise. இது கோப்ரா. ஓகே, again you have to go back rabbit. So இந்த பொசிஷன்ல இருந்து வரலாம். You have to push the body forward, drop your chest along down, push the body forward, raise up, cobra. மறுபடியும் இதே சீக்வென்ஸை ஒரு 3 தடவை பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த கீழே டிராப் பண்றது வரலையோ ஜஸ்ட் தலைகாணி ஏதாவது வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்துட்டு இனிஷியலா ஃபாலோ ஆகாது கீழே. ஓகே, இந்த பொசிஷன்ல இங்க வந்த பிறகு உங்களுக்கு எல்போ பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டே டிராப் பண்ணணும். இந்த பேலன்ஸ் வரல அப்படின்னா யூ ஹேவ் டு பிளேஸ் தி பில்லோ டவுன். இந்த இடத்துல பில்லோ வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? So try this once again. The last, raise up, bring the elbow down, and then slowly push the body forward. Again rabbit. Okay, in the position vanda பிறகு you can go back to rabbit and tuck the toes. cat position வந்தத பிறகு ராபிட்ல இருந்து கேட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் டோஸ் டக் பண்ணிட்டு யூ ஹேவ் டு raise the heels. ஓகே, உங்களோட லெக்ஸ் வந்துட்டு raise பண்ணி உங்களோட ஹீல்ஸ் வந்துட்டு பிரஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு மவுண்டன் பர்வதாசன். சோ இந்த பர்வதாசன் பொசிஷன்ல மேக்ஸிமம் உங்களோட லெக் ஹீல வந்துட்டு பிரஸ் பண்ண பார்க்கணும். ஹெட் எவ்வளவு தூரம் உங்களால பிரஸ் பண்ண முடியுதோ உள் பக்கமா பிரஸ் பண்ணணும். சோ இந்த பொசிஷன் வந்துட்டு பர்வதாசன், மவுண்டன் அப்படின்னு அர்த்தம். நார்மல் பிரீதிங்ல இதுல ஸ்டே பண்ணுங்க. உங்களோட ஹோல் ஸ்பைன் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ஈவன் the legs at the back. ஓகே, முட்டியை மடக்காம ஸ்டே பண்ணணும் இந்த பொசிஷன்ல. Again come to the rabbit. Put your knees down and sit on the heel. Put your knees down and sit on the heel, head down. Good, very good. Normal breathe in and breathe out. Relax. Now slowly raise your arms up. Stretch, breathe in and breathe out. Okay, so next class la Surya Namaskar full ah paathukom. Okay, now you have to lie down. Lie down relaxing position ku நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கால்களை நீட்டி ஒரு சைடா வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி ஃபிளாட்டா படுக்கணும். படுக்கும் போது உங்களோட கைகள் வந்துட்டு மேல பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களோட கைகளும் கால்களும் உங்களோட மேட் உள்ளே தான் இருக்கணும். தரையில படக்கூடாது.
ஹெட்டும் உள்ளே தான் இருக்கணும். So take a deep breath in and deep breathe out. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உங்களோட மூச்சை மட்டும் கவனிக்கணும் இந்த பொசிஷன்ல. Slowly you have to breathe in and slowly you have to breathe out. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்களோட வயிறு மேல வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்களை திறக்க வேண்டாம். Just place the left hand on your stomach and do the stomach breathing, abdominal breathing. It's a part of the sectional breathing. So slowly when you breathe in, raise your stomach to the maximum, and when you breathe out, try to tuck the stomach the maximum. Okay, பொறுமையா பண்ணணும். Breathe in பண்ணும்போது உங்களோட வயிறு மேல வரும். Breathe out பண்ணும்போது உங்களோட வயிறு கீழே போகும். இது பலூனோட எஃபெக்ட் மாதிரி தான். காத்து உள்ள போகும்போது பலூன் எப்படி விரியுதோ அந்த மாதிரி உங்களோட வயிறும் வந்துட்டு மேல் நோக்கி வரும். ஆனா when you breathe out, மூச்சு வெளியே விடும் போது உங்களோட வயிறு கீழே ஆகும். Do the breathing slowly. As we do earlier, in the ratio of 1:2, ஒரு பங்குக்கு 2 பங்கா மூச்சு வந்துட்டு விடணும். பொறுமையா மூச்சு வந்துட்டு இழுக்கணும். Breathe in one part and where you do the breathe out is 2 part. பொறுமையா பண்ணணும். Let's breathe in and breathe out. Inhale and exhale. Once you finish for your stomach region, now place your left palm on your chest region. உங்களோட செஸ்ட்ல வச்சுக்கோங்க. பொறுமையா வந்துட்டு breathe in பண்ணணும், breathe out பண்ணணும். உங்களோட breathe in breathe out பண்ணும்போது உங்களோட rib cage வந்துட்டு expand ஆகிறத கவனிங்க. Just feel the expansion of your rib cage while you are doing the breathe in and breathe out. The lungs are expanding the maximum and then slowly it's getting contracted. எவ்வளோ தூரம் முன்னால வந்துட்டு அதை ஃபீல் பண்ண முடியுமோ அந்த சுருக்கத்தை ஃபீல் பண்ணுங்க. Inhale and exhale. பொறுமையா இருக்கணும். 1:2 ரேஷியோலயே பண்ணுங்க. So it's breathe in and breathe out. Inhale. Exhale. Breathe in and breathe out, do it as slow as you can. Now place your right arm on your left shoulder and your left arm on your right shoulder. உங்களோட வலது கையை இடது தோள்பட்டையிலையும் இடது கையை வலது தோள்பட்டையிலையும் வைங்க. ஸோ இப்போ breathe in breathe out பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரீச் பண்ணுது, எந்த அளவுக்கு டிராப் ஆகுதுங்கிறது. Slowly you can feel that. It's breathe in and breathe out. இப்போ breathe in பண்ணும்போது உங்களோட தோல் உட்பட்ட உயர்றதையும் கவனிக்கலாம். உங்களோட செஸ்ட் ரீஜன் வந்துட்டு மார்பு பகுதி விரியறதையும் கவனிக்கலாம். உங்களோட வயிறு மேல வரதை கவனிக்கலாம். Breathe in and again breathe out. உங்களோட வயிறு உள்ள போகும், மார்பு பகுதி சுருங்கும், அதே மாதிரி உங்களோட தோள்பட்டை கீழே இறங்கும். So it's breathe in, expanding all the sides, and breathe out, it's shrinking all the sides.
Slowly breathe in and breathe out. Just feel the movements of your shoulder, chest region, and the abdomen. Breathe in and breathe out. Do 3 breathing, relaxedly in the ratio of 1:2. Once you finish the breathing, just release your hands and relax. Take a deep breath in and deep breathe out. Inhale. Exhale. Breathe in and breathe out. Now bring your breathing to the normal. Join the legs. கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. கைகள் ரெண்டுத்தையும் மேல் பக்கமா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தரையை ஒட்டுன மாதிரியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. Stretch the body as much as you can. உங்களோட அப்பர் பாடியும் லோவர் பாடியும் மேக்ஸிமம் ரெண்டு சைட்லயும் யாராவது இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு தூரத்துக்கு இழுப்பீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. And then relax it. Now bring your left hand on your stomach. உங்களோட இடது கையை வந்துட்டு வயிறு மேல வச்சுக்கோங்க. உங்களோட இடது முட்டிய bend your left knee and turn your body towards your right side. உங்களோட வலது பக்கமா திரும்பி உங்களோட இடது கையை கீழே வைங்க. உங்களோட இடது முட்டிய உங்களோட left hand left knee it should be on the floor and then place your head on the right arm. Stay for a while with a normal breathe in and breathe out. In the position normal stay பண்ணுங்க. Bring your breathing to a relaxed way. வேகமா மூச்சு இருக்கிற மாதிரி இருக்க கூடாது எப்பவுமே. So make it slow. So do the breathing as slow as you can. எவ்வளவு தூரம் நல்ல பொறுமையா ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. Now rest your right palm and your left palm and come up to sitting sideways. உங்களோட உடம்பை வந்து sidewaysly you have to raise it up and then come to the normal sitting. Okay, slower breathe in and breathe out வந்துட்டு you have to do it relax. Okay, good. Now we'll be doing the breathing. So breathing பண்ணும்போது ஸ்லோவா வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணலாம். Where it's with the normal breathe in and breathe out. Inhale both the nostril and exhale through both the nostril. உங்களோட மூச்சு பொறுமையா வந்துட்டு ரெண்டு நாசிகள் வழியாகவும் இழுக்கணும். பொறுமையா ரெண்டு நாசிகள் வழியாகவும் விடணும். அது ரெண்டு நாசிகள் வழியாகவும் விடுறீங்களா இழுக்கிறீங்களான்றத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பண்ணும்போது உங்களோட வயிறு, உங்களோட நெஞ்சு பகுதி, உங்களோட ஷோல்டர் ரீஜன் ரெண்டுமே ரெண்டு ஷோல்டருமே வந்துட்டு ரேஸ் ஆகுறது, சுருங்கிறது, இது எல்லாமே கவனிக்கணும். ஓகேங்களா? So place in Chin Mudra, close your eyes and do the normal breathe in and breathe out. பொறுமையா மூச்சு உள்ள இழுக்கணும், பொறுமையா மூச்சு வெளியிடணும். Breathe in and breathe out. Breathe in, breathe out. Breathe in. And slowly exhale. Now we'll do the single nostril breathing, that is Chandra Nadi and Surya Nadi.
ஃபர்ஸ்ட் சூரிய நாடி பண்ணலாம். ஸோ வேர் இட்ஸ் த ரைட் நாஸ்ட்ரல் பிரீதிங். உங்களோட ஹேண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ரைட் ஹேண்ட நாசிக முத்ரா, அதாவது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் சரி உங்களோட மிடில் ஃபிங்கரையும் பெண்ட் பண்ணிட்டு உங்களோட ரிங் ஃபிங்கரும் உங்களோட லிட்டில் ஃபிங்கர், உங்களோட மோதிர விரலும் உங்களோட சுண்டு விரல் மட்டும் நீட்டி இருக்கணும். உங்களோட கட்ட விரல் நீட்டி இருக்கணும். மீதி 2 விரலும் பெண்ட் பண்ணிட்டு உங்களோட நாஸ்ட்ரில இப்படி வச்சுக்கணும். ஸோ உங்களோட லெஃப்ட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு inhale through your right nostril and then again exhale through your right nostril. இது வந்துட்டு சூரிய நாடி அப்படிங்கிறது. ஸோ சூரியன் அப்படிங்கிறது வந்து ரைட் சைட் ஆஃப் யுவர் பாடி வேர் இட்ஸ் ஹீட்டிங் அப். உங்களோட பிராண சக்தியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், பிளஸ் வந்துட்டு உங்க பாடியை வார்மா வச்சுக்கும், அதுக்காக பண்றது. ஓகேங்களா? சூரிய நாடி வந்துட்டு இட்ஸ் இன்ஹேல் through the right nostril and exhale through the right nostril. Do it as slow as you can. எவ்வளவு பொறுமையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. 1:2 ரேஷியோலயே பண்ணுங்க. ஓகேங்களா? Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Relax. Now close the right nostril and do it for the left side. Chandranadi. Inhale through the left and exhale through the left. Inhale through the left and exhale through the left. Last one more time. Inhale through the left and exhale through the left. Relax. Breathe in and breathe out. Now inhale and exhale through both your nostrils. Breathe in and breathe out. Once you bring your breathing to the normal, catch your hands at the back. Breathe in, bend forward down, place your head down on the floor, get the blessing from the motherland. Breathe in and up, release your hands, rub your palms and touch on the eyes 3 times. Do the same 3 times. நல்லா கைகளை தேய்ச்சு கப் மாதிரி பண்ணிட்டு உங்க கண்களுக்கு மேல வச்சு feel the warmth. Last தடவை பண்ண பிறகு you just rub the hands on your hands, the legs, the stomach, and then bring the palms forward, open your eyes gently and look at the palm. Thank you. Have a nice day. ஏதாவது doubts இருந்தா கேட்கலாம். You can unmute yourself and you can ask the doubts if you have. If you have any doubts, you can just ask me. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். Thank you. சொல்லுங்க மேம். சிந்தியா மேம் பண்ண முடிஞ்சதா இன்னைக்கு? மணிமேகலை மேம். Thank you, madam. Thank you, ma'am. Thank you, ma'am.
Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Okay, we'll wind up the class.